ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தென் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போதே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா அது சீக்கிரமாகவே வேகும். அதனால் நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வேகிற நேரத்தில் நம்ம அரைப்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாம். அரை முறி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தென் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம தனியாக சேர்க்க போகிறது இல்லை, இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. சிக்கன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டதும் மூடி வச்சுக்கோங்க. விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இட்லி தான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இனி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு 2 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ நமக்கு இதில் 2 விசில் வந்துருச்சு. வாங்க அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. செம்மையான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, ஆப்பம் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் கட்டியாக வச்சுக்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய் பாய்.